வாழ்க்கை என்பது நீ வாழ்வதற்கும் ஜெயிப்பதற்கும் தான் இருக்கிறது. நீ வாழ்வது உன் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நீ நன்றாக வாழணும். ஜெயிப்பதற்காக உன்னுடைய வேலை இருக்கணும். ஒரு நல்ல விஷயத்தை செய்ய நினைத்தால் பல எதிர்மறை எண்ணங்கள் எந்த ரூபத்திலும் வரும், எந்த ரூபத்திலும் வரலாம், எந்த ரூபத்திலும் வந்து கொண்டிருக்கும். அதை தாண்டினால்தான் நீ வெற்றி பெற்று வெற்றியாளராக மிளிர முடியும். தினமும் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ள முயற்சி செய்தங்கமே. நேரத்தை விரயம் செய்யும் எதையும் உன்னிடத்தில் அனுமதிக்கக்கூடாது. அப்போ நீ நேரத்தில் உறங்கி நேரத்தில் எழ வேண்டும். சிலர் எந்த விஷயத்தை எடுத்தாலும் இது நடக்காது, இது சரி வராது என எதிர்மறையாகவே பேசுவார்கள், பேசிக்கொண்டிருப்பார்கள். இவர்களுடன் நீ பழகினால் அதே எண்ணம்தான் உனக்கும் வரும். தோள் தட்டி கொடுப்பவரிடம் பழகிவிடுங்கள், அன்பை கொடுங்கள். ஏன் இப்படிப்பட்டவர்களுடன் பழகக்கூடாது என்று சொன்னேன் என்றால், எப்படிப்பட்ட குணம்? சிலர் எந்த விஷயத்தை எடுத்தாலும் இது நடக்காது, இது சரி வராது, உனக்கு எதிர்மறையாகவே பேசிக்கொண்டிருப்பார்கள். அவர்களோடு நீ பழகினால் அதே எண்ணம்தான் உனக்குள் வந்துவிடும். ஆனால் நீ வெற்றி பெற வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை வாழப்போகிறாய், உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற வாழப்போகிறாய். அந்த நேரத்தில் இப்படிப்பட்டவர்களுடன் பழகக்கூடாது. அதனால்தான் தோள் தட்டி கொடுப்பவருடன் பழகிவிடு என்று சொன்னேன். உன்னால் முடியும். தன்னம்பிக்கையோடு போராடு. தன் தோள் தட்டி கொடுக்கும் மனிதர்களோடு பழகி உன்னால் முடியும். தன்னம்பிக்கையோடு போராடு. நல்லதே நினைக்கும் என் பிள்ளைக்கு நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.